வணக்கம் நண்பர்களே, பெற்றோர்களே. என்னுடைய முந்தைய வீடியோவை பார்த்துட்டு ஒரு சில நண்பர்களும் ஒரு சில பேரண்ட்டும், சார் நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு படிக்க வைக்கிறோம், ஆனால் எங்களை குறை சொல்கிற மாதிரி அந்த வீடியோ இருக்குது. நாங்கள் பணம் தானே செலவு பண்ண முடியும், நாங்களாக படிப்பு சொல்லி தர முடியும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு சிலர் நேர்லேயும் டிஸ்கஸ் பண்ணீங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேனே ஒழிய, நான் உங்களை குறை சொல்லலைங்கிறது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. சரி, இப்போ நான் ஸ்டூடெண்ட் எப்படி படிக்கணும், அவங்க அடுத்த லெவலுக்கு என்ன போகணும் அப்படிங்கிறது நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் பேரண்ட்டை நான் குறை சொல்லலை, ஆனால் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியலங்கும் போது அந்த தகவலை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைங்கள அட்மிஷன் போடுறீங்க, அது எந்த ஸ்டாண்டர்ட் வேணாலும் இருக்கட்டும். எல்கேஜியை போடுங்க, நீங்கள் 9th போடுங்க, 10th 11th 12th கூட அட்மிஷன் போடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேரண்ட்டுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, அந்த ஸ்கூல் ஒரு பாரம்பரியமிக்க ஸ்கூலா அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அங்கே ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சரா அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நல்ல டெடிக்கேட்டடான டீச்சர்ஸானு தெரிஞ்சிருக்கணும். என்ன குவாலிஃபை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். சார் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லையே அப்படின்னா, சில சூழ்நிலைகளில் நம்ம குழந்தைங்களுடைய எஜுகேஷனும் பாதிக்குங்கிறதுக்கு வேறு வழி இல்லை, அப்படி தான் இருக்கும். சார் இது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு பாரம்பரியமிக்க ஒரு ஸ்கூலாக இருந்துன்னு வச்சிங்க, கண்டிப்பாக அவங்க இந்த ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் எஜுகேஷனை நல்லா டெவலப் பண்ணுறதுக்கும் அந்த ஸ்போக்கன் நல்ல ஒரு ஒழுக்கங்கள் இதெல்லாமே மெயின்டைன் பண்ணுற ஸ்கூலாக இருந்துன்னு வச்சிங்களேன், அதை அவங்க கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு பெருசாக எந்த ஒரு டிஸ்பியூட் இருக்காது. பட் இன்கேஸ் அங்கேயும் அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்ததுன்னா, நீங்கள் அந்த நிர்வாகத்தை சந்தித்து அதை கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நாங்கள் புதுசாக ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபீஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டா, நீங்கள் அதில் மட்டும் நீங்கள் நமக்கு ஃபீஸ் ஃப்ரீ அப்படின்ட்டாங்க, இல்லை கம்மியான ஃபீஸ் சொல்லிட்டாங்க, நீங்கள் போய் அட்மிஷன் போட்டிங்கன்னா, அங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னா, நல்ல குவாலிஃபைடு டீச்சர்ஸ் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க். அதே மாதிரி இப்போ அந்த ஸ்கூல் ரன் ஆகிட்டுருக்கு, அந்த ஸ்கூலுக்கு அங்கீகாரம் இருக்கா அப்படிங்கிறத இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அங்கீகாரம் மட்டும் கிடையாது, தொடர் அங்கீகாரம் இருக்கணும். தொடர் அங்கீகாரம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்கூலில் என்ன வழக்குகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அங்கே ஏதாவது ஸ்கூலில் ஏதாவது சம் இஷ்யூஸ் பிரச்சனைகள் இருந்தால் உங்கள் குழந்தைங்க பாதிப்பாங்கங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். பணம் என்னைக்கு வேணாலும் சம்பாதிக்கலாம், சரிங்களா? ஆனால் இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் இல்லாத ஸ்கூல்லையோ தொடர் அங்கீகாரம் இல்லாத ஸ்கூல்லையும் நீங்கள் போய் அட்மிஷன் போட்டிங்கன்னா, அது யாருக்கு இழப்புன்னா உங்களுக்கு தான் இழப்பு, உங்கள் குழந்தைகளுக்கு தான் இழப்புங்கிறது நீங்கள் தான் புரிஞ்சிக்கணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு உங்கள் மேலே குறை கிடையாது. உங்களுக்கு தெரியலனா இந்த தகவல். சரி, இதெல்லாம் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் டிஓ ஆஃபீஸில் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும், வேறு வழியே இல்லை. இல்லை அந்த ஸ்கூலோட சரௌண்டிங்கில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இல்லை அடுத்து டிஓ ஆஃபீஸில் போய் கேட்டிங்களா கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் பணத்தை விடுங்க, ஆனால் உங்கள் குழந்தையோட லைஃபுங்கிறது நீங்கள் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு எங்கே தரமான கல்வியோ அங்கே நீங்கள் உங்கள் குழந்தைங்கள அட்மிஷன் போடுங்க. நான் நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் போடுங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் போடுங்க, அந்த இதுக்கு நான் வரல. தரமான கல்வி வேணும்னா எங்கே தரமான கல்வி கிடைக்குதோ அங்கே தான் நீங்கள் உங்கள் குழந்தைங்கள அட்மிஷன் போட்டிங்களா, பட் அவங்களுடைய ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். ஓகே, ஃபைன். சரி, ரைட். உங்கள் மேலே நான் என்ன குறை சொன்னேன்? அதாவது இப்போ குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே கரெக்டாக ஒரு 5 மணி 6 மணிக்கு வராங்க. நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது படம் பார்த்துட்டு இருப்பீங்களா, ஏதாவது ரெகுலராக நீங்கள் தொடர் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா அந்த டைமுக்கு அவங்க வருவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்னொரு மொபைலை கொடுத்துட்டு நீங்கள் தொடர் பார்ப்பீங்க, போய் சாப்பிட்டு படின்னு சொல்லி விட்டுருவீங்க. இப்போ இது உங்கள் மேலே இருக்கிற குறைகளா இல்லையாங்கிறது நீங்களே முடிவு பண்ணுங்கள். நான் எதுவும் சொல்ல, குறைன்னு நான் சொல்ல வரல, இது சரியாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஒன்று. இப்போ உங்கள் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்த உடனே அவங்க சாப்பிட்ட வாட்டி என்ன ஸ்கூலில் நீங்கள் நடந்தது அப்டேட்டை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ரைட், ஓகே. அதை நீங்கள் டெய்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களான்னு பாருங்கள். கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா ஓகே, வெல் அண்ட் குட். அப்படி நீங்கள் எதுவுமே எந்த ஒரு டிஸ்கஸும் இல்லை, என்ன நடத்துனாங்க, நீங்கள் என்ன நடந்தது அப்படி நீங்கள் எதுவுமே தெரிஞ்சுக்கலன்னா, இது குறையா இல்லை சரியாங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்கள். ஓகே.
அடுத்த விஷயம், இப்போ இப்போ ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சப்ஜெக்ட் நல்லா டீச் பண்ணுறாங்க, நல்லா கோச்சிங் கொடுக்குறாங்க. ஒரு சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. இதெல்லாம் யார் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க? நீங்கள் குழந்தைங்க கிட்ட வந்து நல்லா ஃப்ரீயாக நீங்கள் பேசி பழகுனா மட்டும்தான், அங்கே என்ன நடக்கிறதுங்கிறது அப்டேட்டில் அப்படியே உங்ககிட்ட சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு ஒரு அன்வான்டடான ஒரு டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்கள அடிச்சிருக்கலாம், திட்டிருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இல்லை நல்ல ஒரு சூப்பராக கோச்சிங் கொடுத்துருக்கலாம், என்கரேஜ் பண்ணியிருக்கலாம். எது வேணாலும் ஒரு ஸ்கூலில் இருக்கும். அவங்களுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டு ஏதாவது ஒன்று இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? சரி, இதெல்லாம் ஸ்கூல் விஷயம் சார், நான் பெருசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா இதுக்கு ஒரு பதிலும் கிடையாது. ஸோ இதெல்லாம் சரியா இல்லை குறையாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது வருவோம். இப்போ உங்கள் குழந்தைக்கு வந்து இப்போ பையனாக இருக்கிறான்னு வச்சுங்க, அவங்க வந்து ஹேர் கட் பண்ணி நீங்கள் தான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க. ரைட், ஓகே. கரெக்டாக ஹேர் கட் பண்ணுறாங்களா, கரெக்டாக நீட்டாக போகிறாங்களா? இப்போ சின்ன குழந்தைன்னா அது நீங்கள் பார்த்து ஹேர் கட் பண்ணி நீங்கள் அனுப்புவீங்க. இதே ஒரு 6th 7th 8th அந்த அந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அவனே போய் ஹேர் கட் பண்ணிட்டு வருவான். அவன் கரெக்டாக ஹேர் கட் பண்ணுறானா அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். இப்போ ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்களா, பசங்க வந்து பார்த்தீங்களா ஹேர் கட்டில் வந்து ப்ராப்பராக ஹேர் கட் பண்ணாமல் டிசைனாக ஹேர் கட் பண்ணிட்டு வருவானுங்க. இப்போ இதெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் தான் ஸ்கூலுக்கு போகிறான். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருக்க நீங்கள் கவனிக்கணும். அப்படி கவனிக்காமல் ஒரு சில ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி அந்த ஒழுங்கினமான ஹேர் கட் பண்ணியிருந்தா இது சரியா இல்லை இது குறையாங்கிறது ஆஸ் ஏ பேரண்ட்டாக நீங்கள் தான் பார்க்கணும். ஸோ நான் ஏன் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணி படிக்க வைக்கலாம். ஒழுக்கங்கிறது வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒழுக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் டோட்டலாக எல்லாமே வேஸ்ட்டு அப்படி வச்சுக்கிங்க. அதனால் இந்த எங்கெங்கெல்லாம் ஒழுக்கங்கள் வந்து சிதறுங்கிறதுக்கு தான் நான் இதெல்லாம் சொல்ல வரேன் நான். அடுத்த விஷயம், கையில் பார்த்தீங்களா ஒரு 5-6 கயிறு கட்டிக்கிறது. இப்போ இது உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்க்குறீங்களா பார்க்கலேன்னு தெரியல. இப்போ ஸ்கூலுக்கு போவாங்க, ஸ்கூலில் வந்து இப்போ டீச்சர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி, அவங்க கண்டிப்பாங்க. கண்டித்த உடனே ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான், வீட்டில் வந்து ஏதோ ஒன்று வேறு மாதிரி கூட சொல்லலாம். அப்போ என்ன பண்ணீங்க, இங்கேருந்து அந்த டீச்சர்ஸ் வந்து சண்டைக்கு போகிறது, திட்டுறது, இந்த மாதிரிலாம் சில நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லை சப்போஸ் அந்த தன்னுடைய பையன் வந்து சரியாக படிக்கலைன்னு அந்த வாதியர் கண்டிச்சிருப்பாங்க. கொஞ்சம் ஏதோ சின்னதாக லைட்டாக கூட அடிச்சிருப்பாங்க. நான் ஒரு லிமிட் சொல்கிறேன், நான் அப்பான் த லிமிட் சொல்லலை. அதாவது வரைமுறைக்கு உட்பட்டு அந்த அந்த ஆசிரியர் வந்து படிக்கிறங்கிறத கண்டிச்சு ஒரு அடிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, உடனே இங்கேருந்து அந்த வாதிகிட்ட போய் சண்டை கட்டுறது, வாடா போடான்னு திட்டுறது, கண்டபடி பேசுகிறது, அதையும் இல்லைன்னா அதையும் தண்ணி 4 ரவுடி பசங்களை விட்டு அவனை மிரட்டுறது, அந்த வாதியை மிரட்டுறது. ஸோ இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்கிற பட்சத்தில் நம்ம பசங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலங்கள் கண்டிப்பாக ஒழுங்கினமாக வரும். இதெல்லாம் நம்ம சரியாக பார்த்துக்கிறோமா இல்லையாங்கிறது ஆஸ் ஏ பேரண்ட்டாக நம்ம பார்க்கணும். இதை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயம். இந்த தகவலை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது சரியாக தப்பான்னு நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். அப்படி வச்சுக்கலாம். அடுத்தது, இப்போ யூடியூப் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர்ஸை திட்டுறது, கண்டபடி பேசுறது, ஆக்வர்டாக பேசுகிறது, பல ஒழுங்கீனமான செயல்கள் செய்கிறது, இதெல்லாம் நீங்கள் அப்டேட்டில் பார்த்துட்ருக்கிறீங்க. இப்போ இதை பார்க்கும்போதெல்லாம் நம்ம குழந்தைங்க வந்து கரெக்டாக இருக்கணுங்கிறது நமக்கு தோணணும். அப்படி எங்கேயாவது மிஸ்டேக் வந்து கரெக்டாக கண்டிக்கணும். இதெல்லாம் நம்ம சரியாக செய்கிறோமான்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம எவ்வளோ செலவு பண்ணி படிக்க வைக்கிறோம், எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத விட நல்ல பழக்க வழக்கங்கள் ஒழுக்கம் இருந்தால் மட்டுமே எதிர்காலத்தில் வந்து நம்ம குழந்தைங்கள் வந்து ஒரு சிறப்பான இடத்துக்கு வர முடியுங்கிறது தான் 100% உண்மைங்கிறத பேரண்ட் நீங்கள் புரிஞ்சிக்கிங்க. எங்களுக்கெல்லாம் இன்றைக்கி எத்தனையோ பேரண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை, நேரம் இல்லை, அப்படியே ஓடிட்டுருக்குறோம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத விஷயந்தான். நமக்கு 1000 வேலைகள் இருந்தாலும் நம்ம குழந்தைங்க மேலே நம்ம கவனம் இருக்கணுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதே மாதிரி டீச்சர்ஸுக்கிட்ட வந்து கண்டிச்சா வந்து நல்ல விஷயந்தாங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கிங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், ஒரு லிமிட்டுக்குள்ளே அந்த டீச்சர்ஸ் வந்து அது பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும், அவங்க கண்டிப்போடு வளர்கிற குழந்தைங்கள் கண்டிப்பாக எதிர்காலத்தில் நல்லா வருவாங்கங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இன்றைக்கி அப்படிலாம் இல்லை. இதுக்கெலாம் நம்ம பேரண்ட் வந்து நல்ல விஷயத்துக்கு தான் நம்ம வந்து கோஆப்ரேட் பண்ணணும்.
உங்கள் பசங்க படிக்கலை, உங்கள் பையன் மிஸ்டேக் பண்ணுறான், உங்கள் பொண்ணுங்க தப்பு பண்ணுறாங்க, மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா அதை கண்டிக்கிறதுக்கு டீச்சர்ஸுக்கு அந்த முழு அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்தால் மட்டுமே அவங்க வந்து ரிஸ்க் எடுத்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நல்ல பழக்கவழக்கம் சொல்லி தருவாங்க. ஆனால் நான் எல்லா டீச்சர்ஸையும் அது மாதிரி சொல்ல, ஒரு சில டீச்சர்ஸ் வந்து சரியில்லாத பர்சன் கூட இருப்பாங்க. அங்கே வந்து நம்ம குழந்தைங்க எப்படி விழிப்பாக இருக்கணுங்கிறத அதையும் நம்ம சொல்லித்தரணும். நம்ம இன்றைக்கி வந்து அவ்வளோ சூழ்நிலைகள் வந்து இன்றைக்கெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு முன்னாடி இருக்கிறதுனால இதை பூராவுமே நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தால் மட்டும்தான் அவங்க எதிர்காலம் வந்து சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் குறைகளாக எடுத்துக்காமல் ரைட்ஸ் நாம் எங்கேயாவது இதெல்லாம் கவனிக்காமல் இருந்திருந்தால் இதை நம்ம கொஞ்சம் கேர் எடுத்து நம்ம கவனிக்கலாங்கிறத மட்டும் எடுத்துக்கங்கன்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயம், அப்புறம் என்ன சொல்லியிருந்தீங்க, இந்த டார்ச்சர் அதை பற்றி ஒருத்தர் சொல்லிட்டுருந்தீங்க, எங்கள் இவ்வளோ பணம் கட்டி படிக்கிறமே டார்ச்சர் அப்படி சொல்கிறீங்க. கிடையாதுங்க. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டு வந்து ஸ்டடியில் வந்து வெரி டாப் ஸ்டூடெண்ட்டாக இருப்பான், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸில் பக்காவாக இருப்பான், ஒரு சில ஸ்டூடெண்ட் டான்ஸில் பெஸ்ட்டாக இருப்பான், ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து பாடல் சாங்கில் வந்து டாப் மோஸ்ட் ஸ்டூடெண்ட் இருப்பான், ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து கவிதையில் பயங்கரமாக இருப்பான். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அதில் நீங்கள் ஏன் டார்ச்சர்னா, இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு டாக்டர் ஆகணுங்கிற ஒரு எய்ம் வச்சுருந்துருப்பீங்க, பட் அது உங்களால் வந்து நீங்கள் டாக்டர் ஆகிருக்க முடியாது. அப்போ விட்ற என் பையனும் என் பொண்ணு டாக்டர் ஆகணும்னு சொல்லி இந்த வெறித்தனத்தை வந்து என்ன பண்ணீங்க, உங்கள் குழந்தைங்க நீங்கள் திணிப்பீங்க. அந்த டார்ச்சரை வேண்டான்னு நான் சொல்லியிருந்தேன். அதையும் நாங்கள் செலவு பண்ணி படிக்க வைக்கிறோமேன்னு சொன்னீங்களா, நான் இதுக்கு என்ன தான் பதில் சொல்ல எனக்கே தெரியல. அதாவது நீங்கள் டாக்டராக ஆகலை, ரைட், விட்டுருங்க. ஆனால் உங்கள் குழந்தைங்க வந்து என்னவா ஆகணுங்கிறத அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்கள கொண்டுட்டு வரணுங்கிறத யதார்த்தமான உண்மை. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கிறீங்க, 4 பேர் 4 விதமாக ஒரு முடிவு பண்ணுங்க. ஆனால் உங்கள் குழந்தைங்க எதை முடிவு பண்ணுவாங்கிறது தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் இன்னொரு விஷயமும் ஆஸ் ஏ பேரண்ட்டாக நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு உங்கள் குழந்தைங்கள பையனோ பொண்ணோ பாருங்கள், நீங்கள் சொல்லி தான் நான் வந்து இதை படித்தேன், எனக்கு இதுக்கு மேலே வரல, நான் என்னால் இன்னும் படிக்க முடியும்னு சொல்லி அவன் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டான் அப்படின்னா உங்கள் மேலே மிஸ்டேக் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு கல்வியாளர்களை சந்தித்து உங்கள் பையனோ பொண்ணோ என்ன லெவலுக்கு போகணும், என்னவா படித்து என்ன வேலைக்கு போகணும், அவங்க எதிர்காலம் என்னவா அவங்க எய்ம் வைக்கிறாங்கிறது அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல கல்வியாளர்களை சந்தித்து அந்த மாதிரி கருத்துக்களை வாங்கி டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுடைய எய்ம் படி நீங்கள் படிக்க வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஆஸ் ஏ பேரண்ட்டு நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் என் பையனோ என் பொண்ணோ கேட்கணும், நான் சொல்கிறது சப்ஜெக்டில் படிக்கிற விஷயத்தில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இதெல்லாம் வந்து குறைகள் இல்லை, எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.